செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு ஏதுவாக இன்றும் அஞ்சலகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். தபால் நிலையங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்திருக்கும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டினர் தங்களுடைய பணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய பணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்கே தபால் நிலையங்களுக்கென்று தனி விண்ணப்பங்கள் இருக்கின்றன. அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அவர்கள் பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். குறிப்பாக அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள்களுடைய வரிசை எண் அதை எழுத சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களிடம் என்பது அந்த பணம் பரிமாற்றம் என்பது நடைபெறுகிறது. தற்போது வரிசையில் இருக்கக்கூடிய நபரிடம் கேட்கலாம், சார் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க, இப்போ என்ன பணம் மாற்றுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? நான் ஐஐடி மெட்ராஸில் PhD பண்ணிட்டு இருக்கேன். கேஷ் வந்து 500,000 செல்லாததுனால மாற்றுறதுக்கு வந்திருக்கேன். காலையில் 8:30 மணிலேருந்து க்யூவில் நிற்கிறேன். பட் இப்போ தான் க்யூ மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற SBI கனரா பேங்க் வந்து இன்னும் கூட அவங்க கவுண்டர் ஓப்பன் பண்ணல. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால வெளியே எங்கேயும் போக முடியல. கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்க முடியுது. இப்போது கேம்பஸ்குள்ளே ஏதாவது அவசரத்துக்கு பொருள் வாங்கினா கூட கையில் பணம் இல்லை. சில இடத்த மட்டும் டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியுது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், தபால் நிலையங்களில் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னால் தபால் நிலையங்களிலும் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்கள் மாற்றிக்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் கணக்கு என்று சொல்லக்கூடிய சேமிப்பு கணக்குகளிலும் பரிமாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இங்கே ஏராளமான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ரமேஷ்.